ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். இங்கே அப்பச்சி ஊருக்கு போகலாம் அப்படின்னு வேடசந்தூர் தான் கிளம்பிகிட்டு இருக்கோம். அவங்க தோட்டம் பார்த்திங்கன்னா கூம்பூரில் இருக்குது, கரூர் டிஸ்ட்ரிக்ட் தான் அதுவும். தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஆட்டுக்குட்டி அறுக்கிறாங்க, கெடா வெட்டு தான். காலையில் பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவே அதை செஞ்சிட்றாங்க. நாங்கள் மார்னிங் தான் மாடெல்லாம் கட்டிட்டு போகலாம் அப்படின்னு அம்மா, தம்பி, அக்கா பசங்களும் சிவகாசி தாராபுரத்துலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லாம் சம்மர் லீவ் விட்ருக்கனால ஆல்ரெடி நேற்றே வந்துட்டாங்க. அவங்களும் நைட்டே எல்லாருமே கூம்பூர் போயிட்டாங்க. நாங்கள் மார்னிங் தான் கிளம்ப ஆரம்பித்தோம். எனக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து வேடசந்தூர் போகிற ரூட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே தாங்க சூப்பராக பசுமையாக இருக்கும். டிராஃபிக்கும் பெருசாக இருக்காதுங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் நைட்டு போனாங்க, ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் டான்ஸ் தான். நான் அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன், முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கலையனா பார்த்தாடு அம்மா ஒரு சைடு வலிக்குது, இந்த சைடு ஏன்டா அடிக்கிற? மறுபடியும் படத்துல காமெடி விடுவான். இப்படி ஆட்டா, இப்படி ஆட்டா. உள்ளவா சரி சாமி உள்ளவா வாத்தியா தாத்தா எப்படி கொண்டாடுறாரு? எப்படி அவங்க டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் எனக்கு இந்த வீடியோலாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம், நைட்டே போயிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கும் ஃபீல் ஆச்சு. என்ன பசங்கள்லாம் முன்னாடியே இதெல்லாம் வந்து அவங்களும் பிளான் பண்ணல, இல்லைன்னா கண்டிப்பாக என்னையும் கூப்பிட்ருப்பாங்க. ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. நமக்கே வீடியோவில் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் எங்கள் சித்தப்பா எங்கள் மாமாலாம் ஆடுறத பார்த்தா எனக்கே காமெடியாக இருக்குது. நானே தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் வீடியோவில் டான்ஸ் ஆடி அவங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கான்னு உங்க அம்மாவை கேட்க எல்லாத்தையும் நேற்றுக்கிட்டே இருக்கிறேன். பாப்புக்குட்டியே அப்பா அம்மா நேத்து வந்தாங்க, இன்னைக்கு இன்னும் ரெண்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் தண்ணியில இறச்சி போச்சுக்குள்ள அது நடக்க ஆரம்பிச்சதுல எல்லோரும் மார்னிங் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கு ஒரு 9:30 to 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங். சாப்பிட்டு வீட்டுக்கு வேடசந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனதுமே சாப்பிட்டு கிளம்பிட்டோம் வேடசந்தூருக்குமே. இவங்க 2 பேரும் எங்கள் அம்மாவோட சித்தப்பா பொண்ணுங்க. எனக்கு சித்தி தான் வேணும், ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து அக்கானே கூப்பிட்டு பழகிட்டேன். ஸோ சித்தப்பாவை மட்டும்தான் அப்படி கூப்பிட்டுக்கிறது. எங்கள் அப்பச்சி வந்து இறந்துட்டாங்க. இது சின்னப்பச்சியோட தோட்டம் தான். சின்னப்பச்சி தான் வந்து அம்மாவை படிக்க வச்சது, கல்யாணம் பண்ணி வச்சது. மோஸ்ட்லி அம்மாவோட அத்தையும் சித்தப்பாவும் தான் ஃபுல்லாக பண்ணாங்க. ஏன்னா எங்கள் அம்மாச்சி வந்து இறந்து அம்மாவோட 3 வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. ஸோ வந்து இவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. குடும்பங்கிறது வந்து வெறும் இரத்த பந்தம் மட்டும் கிடையாது. அன்பும் மரியாதையும் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தோட ஒற்றுமையும் வந்து நீண்டுக்கிட்டே போகும்னு நான் நினைக்கிறேன். தாத்தாவுக்கு தான் இந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி கொண்டு போனேன். ஸோ எல்லாருமே வந்து எக்ஸைட்டோடு இருக்காங்க. என்ன கொண்டு வந்திருக்கா, ஏதோ சீர் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க.
கொண்டா கோயிலை பழுத்துச்சா தெரியல வீடு விட்டுருச்சு அதனால வெடிச்சிருச்சு அதுல இருந்து தெரியல எங்களுக்கே மஞ்சள் தான் பொறிச்சியா நேத்து பழத்தோட பெருசா இருக்கு. எப்படின்னு தெரியல சரி பறிச்சு பார்க்கலாம் ஏய் உங்களுதெல்லாம் மரம் அந்த தண்ணிக்கு நல்ல தண்ணிக்கு வந்துடுது. நாங்களும் இங்கே கொண்டாந்து இதோட ஒரு 25 இது வச்சு பார்க்குறேன் ஒன்றுனாங்க. எங்க வீட்லயும் வர மாட்டேங்குது கோழி பறக்காம நிக்குது எங்களுதுலாம் அப்படியே காடே பறக்கும் நடந்து போனாலே இது இன்னைக்கு தான் வாங்கியே விட்டுது புதுசு எங்கிட்டும் போகாது இது புதுசு அதான் ஆனா போகல பாருங்க இங்கனே நிக்குதுங்க அதைத்தான் இப்ப சொன்னேன் எங்களுதெல்லாம் ஒண்ணு கூட நிக்கவே நிக்காது நாங்க போனாலுமே இத்தனை அரிசி போடுற இருக்கும் ஆனா பார்த்தாலும் பயப்படுதுங்க இது கொஞ்சம் அமைதியா இருக்குது நீங்க இது இந்த ரோட்டோரத்தில் அக்கௌண்ட்டுக்குள்ள வச்சு விற்கிறாங்கல்ல அதனால அதுவே வலையை விட்டு அந்த நம்ம டவுனுக்கு வசூல் போகிற இடத்துல ஒரு இடத்துல விற்கிறாங்க காலேஜுக்கு முன்னாடியே நிக்குது வலையை விட்டு வெளியே வந்துட்டாலுமே ரோட்டுக்கு ஓட மாட்டேங்குது அங்கனே தான் நிற்கிது. மாமா சொல்லு சொல்லு சாமி சித்தி சித்தி சொல்லு சித்தி சொல்லு சொல்லு மாமா சொல்லு மாமா சொல்லு மாமா சொல்லு மாமா சித்தி சித்தி சொல்லு சித்தி சொல்லு சொல்லு சித்தி சொல்லு சத்தமா சொல்லு சித்தி சித்தி. இவங்க பார்த்திங்கன்னா இது எங்கள் சின்னாத்தா தோட்டம். இப்போ குத்தகைக்கு எடுத்து இந்த தோட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எங்கள் அப்பச்சியோட தங்கச்சி தான் இவங்களும். சரி அவங்களையும் வேடசந்தூரில் அப்படியே பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்தோம். அவங்க மாடு ஒன்று கன்று போட்டிருக்கு, அதுக்காக கொட்டாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த கன்றுக்குட்டிக்கு. மாடோட கலரில் அப்படியே கன்றுக்குட்டி சூப்பராக நாய்க்குட்டி மாதிரியே இருந்துச்சுங்க. கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நாய்க்குட்டி மாதிரி பொசு பொசு பொசுன்னு. இன்னொரு 3 சிந்து மாடு கன்றுக்குட்டி வச்சுருந்தாங்க. அது வந்து சிந்து மாடு இந்த வெயில் காலத்துக்கு வந்திங்கன்னா மேவு பச்சை பசேல்னு இருந்தால் மட்டும்தான் சிந்து மாடு மேக்ஸிமம் சாப்பிடும். அதனால் அதை கொடுத்துட்டாங்க. அது இப்போ நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் வந்து நல்லா கரண்டிகிட்டே இருக்கும். சிந்து மாடை பொறுத்த வரைக்கும் பசுமையாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடும், இல்லைன்னா வெயிலுக்கு மேயவே மேயாது, அப்படியே இருக்கும். இந்த ஒரு மாடு மட்டும் சரி பாலுக்கொசரம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. கன்று போட்டுருச்சு அந்த மாடுமே. இது காலங்கன்றுங்க, காலங்கன்று போட்டிருக்குது. இது பால் குடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு அதையுமே கொடுத்துருவாங்க, இன்னும் 2-3 மாதத்தில் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலங்கன்றை. பக்கத்தில் வந்து காலங்கன்று வச்சுருக்கவங்க வந்து அங்கே இருக்காங்க. பக்கத்தில் ஒரு 20 மாடு கிட்ட காலங்கன்று வச்சுருக்காங்க வேடசந்தூர்லேயே. அது பார்த்திங்கன்னா மாடு வந்து காலை கத்துறப்ப வந்து செனை சேர்த்துறதுக்காக நிறைய காளை மாடெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்காங்க. இப்போ இந்த டவுன் ஏரியாவிலலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஊசி தான் போட்டுக்கிறோம். நாங்களுமே ஊசி தான் போட்டுக்கிறோம். இங்கேயுமே காளை மாடெல்லாம் பக்கத்தில் வச்சுருக்கவங்க இல்லை. ஸோ செனை ஊசி தான் போட்டுக்கிறது மாட்டுக்கு. குட்டி ஆட்டுக்குட்டி தடு தொட்டுப்பார் வான்னு கூப்பிடுறது பாரு, அதெல்லாம் வராது. நீ தொட்டுப்பார் ஆட்டுக்குட்டிய, கட்டி பிடிச்சுக்கோ. சரிங்க. இன்னொரு நாட்டு மாடும் ஒரு கன்றுக்குட்டியுமே வச்சுருக்காங்க அவங்களும். இவங்க நாட்டு மாடை பொறுத்த வரைக்கும் எங்கள் நாட்டு மாடெல்லாம் அப்படியே பாஞ்சிக்கிட்டு வரும், பக்கத்தில் போகவே முடியாது. இது பாருங்கள் எவ்வளோ சாதுவாக நிற்கிது அப்படின்னு. இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னை மரமும் சப்போட்டா மரம் மாங்காய் மரம் இந்த 3 தான் வச்சுருக்காங்க. மாங்காய் மரம் கூட கம்மியாக தான் இருக்குது, ஆனால் சப்போட்டா மரமும் தென்னை மரமும் அதிகமாக வச்சுருக்காங்க. தென்னை மரம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 70,000 ரூபாய்க்கு அவங்களே காயை பறித்து எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க வியாபாரிங்களே. அதே மாதிரி மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 3,000 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து அவங்க பழத்தை பறிச்சுட்டு போயிடுறாங்க. சப்போட்டா மரம் 30,000 ரூபாய்க்கு வருஷத்துக்கு எடுத்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுலேயே வந்து ஓரளவுக்கு 1 லட்ச ரூபா கிட்ட அவங்களுக்கு வருது. இதனால அவங்க உரம் போடுறது, தண்ணி எடுத்து விடுறது, இந்த வேலை தான் 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆத்தாவும் தாத்தாவும். கிணத்துல தண்ணி பாசனம் சூப்பராக இருக்குங்க. போரும் அவங்கக்கிட்ட இருக்குது. பாப்பாவங்க தம்பி எல்லாருமே வந்தாங்கன்னா இங்கே தான் கிணத்துல தான் குதிப்பாங்க. இதை விட சம்மர் வெக்கேஷனுக்கு பெஸ்ட்டு ப்ளேஸ் வந்து கிடையவே கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன தான் நம்ம வந்து பிளாக் தண்டர் சில் அவுட் இதெல்லாம் நம்ம போகிறோம்னாலும்
தோட்டத்தில் கிணத்துலையும் பம்பு செட்லேயும் குளிக்கிற ஹாப்பியோ ஒரு ஃபுல்ஃபில்னஸோ எங்கேயுமே கிடைக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நினச்சி பாருங்கள், நைட் அப்படியே போய் ஃபுல்லாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு மார்னிங் எந்திரிச்சு பம்பு செட்லேயும் கிணத்துலையும் குளிச்சுட்டு அப்படியே ஒரு நாட்டுக்கோழி அடித்து அங்கே உட்காந்து சாப்பிட்றப்ப இருக்கிற சுகம் இருக்குல்ல, அது எங்கேயுமே கிடைக்காதுங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு அப்பச்சி ஊருக்கோ நம்ம அம்மாச்சி ஊருக்கோ இல்லை அப்பத்தா ஊருக்கோ இந்த மாதிரி போகும்போது நீங்களும் இவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிராமத்து வாழ்க்கையை ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சாக்லேட் வச்சிருக்கா. இல்லைங்க, கடைக்காரனை சொல்லிட்டானு 2 மாதம் போட்டிங்க, இதுக்கப்புறம் மருந்து அடித்தா கேட்காது, வெட்டி விடுங்க. எப்படி 3 மாதத்துக்கு வெட்டணுங்க. அதனால வெட்டி விட்டேன். சித்திரையில் 300 ரூபாய்க்கு வச்சு நம்ம 125 ரூபா கொடுக்கணுங்க கிலோவுக்கு. அவங்க தாராவரத்துலேருந்து கூட்டிகிட்டு வர்றப்ப அவன் கூட்டிகிட்டு வந்து கொண்டு விடுறதுக்கு சரி இருக்குன்னு வைங்க, ஒரு 1000 ரூபா டெய்லி மிச்சமாகும். இப்போ வெட்டி விட்டு வந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா மற்றது மாதிரி அதெல்லாம் கொண்டு போய் வெறும் கலப்பினவே போட்டாலும் ஒரு நாடு இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் வந்து ஊருக்கு போகும்போதுங்க, அவங்க தோட்டத்தில் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தோட்டத்தை பற்றி பேசுவாங்க. அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாங்க. எந்த மாதிரி மாடு வாங்கலாம், எந்த மாதிரி மாடு வாங்கக்கூடாது, எது வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கும், ரொம்ப அத்துக்கிட்டு போகும், தோட்டத்தில் எந்த மாதிரி உரம் போடலாம், எது போடக்கூடாது, எது வந்து நிறைய காய் பிடிக்கும், எப்போ தண்ணி விடணும், தண்ணி விடக்கூடாது, அந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பேசுகிறப்பயே தாத்தா கிட்டே இருந்து எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். அதுலேயும் நாங்கள் நிறையா ஐடியாஸ் எங்களுக்கு நிறைய கிடைக்கும். தோட்டத்தில் என்ன மாதிரி பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மாடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் வரும்போது பேசிக்கிட்டே வருவோம். இன்னொன்று என்ன பிடிக்கும் சின்னாத்தாட்ட அப்படின்னா, தோட்டத்தை ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. என்னதான் நம்ம தோட்டத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டாலும், ஆனால் அவங்கெல்லாம் பார்த்துக்கிற மாதிரிலாம் நம்மளால் பார்த்துக்க முடியாதுங்க. பாருங்கள் எவ்வளோ வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க அப்படின்னு. அப்படியே பார்த்தா வந்து பளிச்சுன்னு தெரியுது. மரம் தனியாக, உழவு ஓட்டுனது தனியாக, அந்த பாதை பாருங்கள் எவ்வளோ சுத்தம் பண்ணி எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்கன்னு. நம்ம என்ன தான் வந்து தோட்டத்தில் எவ்வளோ கூட்டினாலும், காட்டில் எப்படி இருந்தாலும் மரம், தூசி, குப்பை விழுந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்த சுத்தம் பண்ணி அவங்க வச்சுருக்கப்ப தான் நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சின்ன வேலையெல்லாம் இல்லைங்க. பொதுவாக தோட்டம் பார்க்குறது வந்து உழவு ஓட்டுறோம், விதை போடுறோம், காய் வருது பிடுங்குறாங்க, அந்த மாதிரி இல்லைங்க தோட்டத்தை பார்க்குற வேலை. அப்போல்லாம் தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கும். ஏதாவது வந்து கோழி இருக்கிறதோ இல்லை ஆடை இருக்கிறதோ இந்த மாதிரி தோட்டத்தில் இருக்க கோயிலில் தான் அறுப்பாங்க நைட்டில். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்களும் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போய் உங்களோட பெரியவங்க, தாத்தா, பாட்டி எல்லாரோடையும் இந்த சம்மர் வெக்கேஷனை ஹாப்பியாக கொண்டாடுங்க. அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதை விட பெஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.